வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, உன் குரல் கேட்டு அருள்வாய தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, உன் குரல் கேட்டு அருள்வாய தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தருகின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தில் சுவரை எல்லாம் உன் பாசத்தால் தருகின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். நன்றி திருப்பலியாக மெரில் நான்சி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் ஆரோக்கியநாதன் தீபாவேணி தங்களது 32ஆம் ஆண்டு திருமணத்தை சிறப்பிக்கிறார்கள். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக வி டிசைன் ஸ்டுடியோ நல்ல முறையில் தேர்ச்சி அடைவதற்காகவும், சுதீர் லியோ நல்ல உடல் சுகம் பெற வேண்டியும் மனமாற்றத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரை, உம்மால் அன்றி வலுவூற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகர்ந்தவர்களாகிடம் உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிருப்பன் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் கைதட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 1-4, 9-18 மற்றும் 20 முடிய. அந்நாள்களில் அகசியாவின் தாய் அதலியா தன் மகன் இறந்துவிட்டதை கண்டு கிளர்ந்தெழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் கொல்லப்படவிருந்த அரசிலம் புதல்வர்களில் ஒருவன். அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளி அறையினுள் அகதலியாவின் பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாய் இருந்தான். அந்நாள்களில் அதலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரச மெய்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களை குரு யோயதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டி சென்றார். அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிட செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். குரு யோயதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 100 தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர், பணியேற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோயதாவிடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் 100 தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார். இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அதலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபுக்கேற்ப அரசன் தூண் அருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள். அப்பொழுது குரு யோயதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த 100 தலைவர்களை நோக்கி, படையணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொல்லலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள். பின்பு யோயதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டிலுள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரிடம் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அதலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக விரும்பினார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதி நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைப்பிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் அரியணையில் வீற்றிருப்பர். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழ செய்வேன். நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஓர் ஒளி விளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி என்னும் உடையை உடுத்துவேன். அவன் மீதோ அவனது மணிமூடி ஒளி வீசும். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். Alleluia, 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 Alleluia. ஏழையின் உள்ளத்தோ பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 19 23 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலைகள் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலைகள் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணுலைகள் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். எப்படி விண்ணுலைகள் சேமிக்க முடியும்? இப்போ நிறைய பேர் நிலாவிலே வீடு வாங்கி போட்டாங்க, தெரியுமா? நிலாவிலே இடத்தெல்லாம் வாங்கி போட்டாங்க. எப்படி விண்ணுலகில் நம்ம இடத்த வாங்கி போடுறது? சொல்லுங்கம்மா, எப்படி வாங்கி போடுறது விண்ணுலகத்தில்? அப்போ விண்ணுலகத்தில் நான் இடம் வாங்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? நாம் மண்ணுலகில் இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை செய்யணும், ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது. நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம நிறைய பேருக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அப்படி பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு 2 விஷயங்கள் நம்ம பண்ணவே கூடாது வாழ்க்கையில். என்ன விஷயம் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது எடுங்கம்மா, பைபிள் எடுங்க, வாசிங்க. மத்தேயு 6:24. இன்றைக்கி வாசித்த நற்செய்தி வாசகத்துக்கு அடுத்த இறை வார்த்தை 6:24. என்ன சொல்கிறாங்க? எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கூறுவார். அப்புறம்
அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். என்ன நடக்கிறது? நாம் இரட்டை வேடம் போடக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? நம்ம சில நேரங்களில் இரட்டை வேடத்தோடு சுற்றிட்டு இருப்போம். 2 மூஞ்சி வச்சுருப்போம். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் என்னவா, ஒரு சில நேரத்தில் ஒரு முகம் இங்கே இருக்கும், இன்னொரு முகம் அது தேவைப்படுறப்ப மட்டும்தான் வரும், மற்ற நேரத்தில் அது வெளியே வராது. சில நேரம் நம்ம 2 முகத்தை வைத்து கொண்டிருக்கின்றோம். முகமுடி அணிந்தவர்களாக நமது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கோவிலுக்குள்ளே இருக்கும் பொழுது முக்காடனா போட்டுக்கிட்டு அடக்க ஒடுக்கமாக இப்படியும் ஒரு புள்ள இருக்குமான்னு நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், பார்த்துட்ருப்போம். கோவிலுக்கு வெளியில் போன உடனே எவடியாவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்முடைய உண்மையான ரூபம் எப்போ வெளியே வரும். எனவே நாம் வேடம் அணிந்தவர்களாக இரட்டை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது இருந்தால் விண்ணகத்தில் நம்மளால் சொத்து சேர்க்கவே முடியாது. இரட்டை வேடம் அணிபவர்களாக நாம் வாழவே கூடாது. அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, நீ செல்வத்திற்கும் அதே நேரத்தில் மற்றவற்றிற்கும் உன்னால் பணிவிடை புரிய முடியாது. ஏதாவது ஒன்றுக்கு தான் உன்னால் பணிவிடை புரிய முடியும். நான் ஒரு முகம் படைத்தவனாக, ஒரு குணம் படைத்தவனாக எனது வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ள வேண்டும். 2வது பார்க்கும் பொழுது திருவெளிப்பாடு புத்தகம் 3வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை. அது ரொம்ப அழகாக இருக்கும், எடுத்து வாசிங்க. திருவெளிப்பாடு புத்தகம் 3வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை. இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவும் சூடாகவும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதனால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். அது தமிழ்ல, நம்ம தூய தமிழ்ல சொன்ன அர்த்தம் துப்பி விடுவேன், துப்பிடுவார். நம்ம என்ன பண்றோம், சில நேரங்களில் கூலாமல் இருக்க மாட்டோம், சூடாமல் இல்லாமல் வெதுவெதுப்பா பட்டும் படாமல் அப்படி தொட்டும் தொடாமல் நைஸாக இருந்துட்டு போயிடலாம், இருக்கிற இடம் தெரியாமல் இல்லாமல் போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் பிளான் பண்ணி பட்டும் படாமல் இருக்கின்றோம். என்ன பண்ணுறார் கடவுள்? வாயிலேருந்து துப்பிடுவார், விண்ணகத்திலிருந்து தூக்கி போட்டுருவார். உறுதியாக இருக்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கைகள், உன்னுடைய விசுவாசத்தில் நீ உறுதி படைத்தவனாக இருக்க வேண்டும். சும்மா ஏனோதானோ என்று இல்லாமல் எனது விசுவாசத்தில் நான் நிலைத்து நிற்பவனாக இருக்க வேண்டும். கடமைக்கு கிறிஸ்தவனாக இல்லாமல் எப்படி இருக்கணும், கடவுளுக்காக உயிரையே கொடுப்பவனாக நான் இருக்க வேண்டும். அப்படிதான், அப்போ மட்டும்தான் நம்மளால் விண்ணகத்தில் வீடு வாங்க முடியும், விண்ணகத்தில் நிலத்தை வாங்க முடியும், விண்ணகத்தில் சொத்து சேர்ப்பவர்களாக நம்மால் இருக்க முடியும். எனவே அதற்கான வரவேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில்லை, தந்தேன் என்னை அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில்லை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுபெல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள்.
நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. இரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. இன்று வீதி எங்குமே வாழ்வு மலர்ந்திட ஆற்றலாகிடும் இந்த உயிருள்ள உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடும் எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்று திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் பிள்ளையாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே.
வேலையும் ஐயா நீதானே, என் வேலையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.